ஹாய் ம், மறு ஹாய் மறுபடியும் இன்னொரு வீடியோ. ஓகே, இந்த வீடியோவில் நான் வந்து சின்ன டோய் ஃபோன் எப்படி செய்கிறதுன்ட்டு செய்கிறேன், சொல்கிறேன். ஓகே ஓகே இப்போ என்ன பண்ணுங்கள், சரி, அதுக்கு முன்னுக்கு அந்த போன முறை ஒரு வீடியோவில் மாதிரி இந்த வீடியோலையும் ஒரு லியோ போஸ்டரில் ஒரு டீட்டெயில் பிரேக் டவுன் பார்த்தேன். நிறையா நான் ரொட்டேட் பண்ணி இப்படி பார்த்தேன் இப்படிலாம் பார்த்தேன். இது சில நிறைய பேர் பிடிச்சிருக்கலாம். ஏன்னா இது வந்து பாத சுவடு மாதிரி இருக்குது, இப்படி இங்கிட்ட போகிற மாதிரியா இருக்குது அப்படி. ஓகே, ஜஸ்ட் ஏதோ ஒரு என்னது அந்த பனிக்கட்டியெல்லாம் இதானனால பிறண்டு இல்லாட்டி அந்த மாதிரி வந்தது இல்லாமல் ஒரு பாத சுவடு மாதிரி இருக்கு. ஐ திங்க் அந்த ஐனா மிருகம் ஃபர்ஸ்ட் போஸ்டர் வந்துச்சு, அதோட தான் இருக்கலாம். அப்புறம் மற்றது இங்கே நான் பார்த்தேன், இங்கே நான் வந்து ஒரு அதே போன முறை இருந்த மாதிரி இங்கே ஒரு முகம் விளங்குதா, ஒரு சிதைவடைஞ்ச முகம். இது வந்து வாய் உதடெல்லாம் கொஞ்சம் இதாக இந்த மாதிரி கரடம். இந்த போன வீடியோவில் சொன்ன மாதிரியே தான். போன வீடியோனா அந்த லியோ பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இது லியோ போஸ்டர் பற்றி. அப்புறம் இங்கே பல்லு பாருங்கள், உடஞ்ச வாக்கில் இருக்க ஒரு பல்லு அப்படி. இங்கே இது கண்ணு மாதிரி இருக்குது. ஓகே, சம்டைம் அது ஒரு சிங்கம் மாதிரி கூட ஒரு ஒரு இதான என்ன சொல்கிற, அது ஒரு உருவம் மாதிரி போன சிங்கம் மாதிரி இல்லை, அப்படி தோணுது எனக்கு, விளங்குது எனக்கு. உங்களுக்கு விளங்குதா? இங்கேனா இது அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் ஒரு முகம். ஓகே, பாதி முகம் விளங்குது. ரைட், ஓகே விளங்குதா? சரி, தட்ஸ் இட். அதான் இதில் சரி. இப்போ ஃபோன். ஓகே, எடிட் மோட், டெப்பை ப்ரெஸ் பண்ணிட்டு எடிட் மோட். இதை வந்து நான் இந்த எக்ஸ் எக்ஸிஸில் சின்னதாக்கிறேன், மறுபடியும் ஒய் எக்ஸிஸில் சின்னதாக்கிட்டு ஃப்ரண்ட் வியூ ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இசட் எக்ஸிஸில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிகிட்டே மவுஸை மூவ் பண்ணனா சரி 5 வகையாக நீங்கள் இடது பக்கம் மேலே மூலையில் பார்க்கலாம். எத்தனை பாகையில் ரொட்டேட் பண்ணுற முடியும், 5, 75, 85, 90. ஓகே, இப்படி வச்சிட்றேன். இதை கொஞ்சம் இப்படி பெருசாக்கிட்டு இங்கே டிஸ்பிளே, இந்த ஏரியாவில் மேலே டிஸ்பிளேயும் இங்கே கீழே பட்டன் வர்ற ஏரியாவும் சரியா. அதனால் என்ன பண்ணுறேன், நான் இங்கே ஒரு என்ன பண்ணலாம், பெஸ்ட்டுக்கு இதை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணுவோமா, வேணாம், தனித்தனி இன்சர்ட் பண்ணுறேன். லூப் கட் ஒன்று, ஃபேஸ் செலெக்ஷன் 3 ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபேஸ் செலெக்ஷன் போய்ட்டு ஐயை ப்ரெஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, ஈயை ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட், அப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ள கன்ஃபியூஷன், ஜியை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒய் எக்ஸிஸில் கிராப். அடுத்து அதே மாதிரி இங்கே நான் ஐயை ப்ரெஸ் பண்ணுறேன், ஈயை ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் உள்ளுக்கு ஆக்குறேன். ரொம்ப தேவையில்ல, லைட்டாக. சரி, இப்போ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஷிஃப்டோட டி அமுக்கிறேன். ஓகே, டி அமுக்கிட்டு மவுஸை மூவ் பண்ணுறேன், இந்த கொப்பி ஆகிருக்குது சரியா, டூப்ளிகேட் ஆகிருக்கு. இப்போ லெஃப்ட் பட்டனை ரைட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த மூமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட் வியூக்கு நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணி போகிறேன். அந்த குறிப்பிட்ட தனி இப்போ செலக்ட் ஆகிருக்கு, அதை எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் சின்னதாக்கிறேன். ஓகே, அதை கிரப் ஜியை ப்ரெஸ் பண்ணி இங்கே நான் வச்சுக்கிறேன். இப்போ அந்த பட்டனை ஈயை ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் இப்படி எடுத்துக்கிட்டு இந்த ஃபேஸை எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் சின்னதாக்கிட்டு கண்ட்ரோல் பி பெவல் மவுஸை ஸ்க்ரோல் வீல் யூஸ் பண்ணி இப்படி செஞ்சுக்கிறேன். பெவல்ஸ் உருவாக்கி அந்த லைனை ஸ்மூத் ஆக்கிக்கிறேன். இப்போ ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு எல்லை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் லிங்க், அதோட செலக்ட் ஆனது அவ்வளோ அதோட லிங்க் ஆகிருக்கு, எல்லாம் செலக்ட் ஆகிரும். 1 ப்ரெஸ் பண்ணி ஷிஃப்டோட டியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணி எக்ஸ் எக்ஸிஸில் கிராப் பண்ணி எடுத்துக்கிறேன். மறுபடியும் கண்ட்ரோல் +D
டூப்ளிகேட் ஜி எக்ஸ். ஓகே, இப்போ இது ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 3 செலக்ட் பண்ணி கண்ட்ரோலோட எல்லாம் வைக்கிட்டு எல்லாம் செலக்ட் ஆயிரும். ஷிஃப்ட்டோட டியை ப்ரெஸ் பண்ணி ஜி இசட்எக்ஸ், நான் எக்ஸ்எக்ஸிஸ் இசட்எக்ஸிஸ் சம்டைம் மாற்றி சொல்லுவேன், சாரி. இசட்எக்ஸிஸில் கீழே எடுத்துகிட்டு மறுபடியும் ஷிஃப்ட்டோட டி கிரப் இசட்எக்ஸிஸ் இப்படி எடுத்துடணும். ரைட். ஓகே, இப்போ இதை ரைட், அவ்வளோதான். சிம்பிளான ஃபோன். ஓகேயா, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி. வேணா இங்கே ஒரு டீட்டெயில் ஒன்று சேர்க்குறதுனா கண்ட்ரோலோட ஆரை ப்ரெஸ் பண்ணி லுக் அட் இங்கே பின்னுக்கு போட்டுக்குவோம். அதை கண்ட்ரோலோட பியை ப்ரெஸ் பண்ணி பெவல், ரொம்ப கட்ஸ் தேவையில்லனால ஸ்க்ரோல் வியூவில் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ட்டோட இயை ப்ரெஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் ஃபேஸஸ் எல்லாம் நார்மல்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ளுக்கு கொஞ்சம் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே மூவ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக மூவ் ஆகும். அப்படி ரொம்ப டக்கு பெருசாக அப்படி மூவ் ஆகாமல், இந்த எக்ஸ்ட்ரூட் அந்த ஆப்ரேஷன் ஒர்க் ஆகாமல் அந்த ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்லோ கொஞ்சம் ஸ்மூத்தாக சின்ன அளவே நம்ம காணோம் கரெக்டாக பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே, இந்தளவு ரைட்டா தான் ஃபோன் ரெடி. ரைட், என்ன பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். இங்கன்னா ஒரு இந்த ஃபேஸை ஷிஃப்ட்டோட டி டூப்ளிகேட்டை பண்ணலாம், இல்லாட்டி நீ ஒரு லூப் கட் உருவாக்கி இதை செய்யலாம். எஸ் ப்ரெஸ் பண்ணி ஜியை ப்ரெஸ் பண்ணிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் கிரப் பண்ணிக்கிறேங்கண்ணே. எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி சின்னதாக வைக்கிறேன். கெஸ் பண்ணிட்டீங்களா? இயை ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட். ஓகே, ரெண்டனா. சரி, அதில் ஒரு பெவல் கொஞ்சம் கண்ட்ரோலோட பி. ஓகே, தட்ஸ் இட். ஃபோன் ரெடி. சரியா? ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.